சனாதன தர்மம். மகாபாரதம். ஒரு முனிவன் கானகங்களை தேடாமல் தனது சக்தியை மட்டும் நம்பி எல்லா தீய காரியங்களிலிருந்தும் விடுபட வேண்டும். அவன் ஏதாவது தானம் செய்ய வேண்டும். எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது. அப்போதுதான் அவன் தனது வழியில் வெற்றியை அடைவான். உண்மையான பிக்ஷு என்பவன் தனது செயல்களினால் தன்னை தாங்கிக் கொள்ளாமல் எண்ணற்ற சாதனைகள் செய்திருக்க வேண்டும். அவன் தனது உணர்ச்சிகளை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். உலக நிகழ்வுகளிலிருந்து அவன் தன்னை துண்டித்து கொள்ள வேண்டும். ஓர் இல்லறவாசியின் கூரைக்கு கீழே படுத்து உறங்கக்கூடாது. அவன் மனைவியை கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவன் சிறிது தூரத்தை கடந்து கொண்டே இருக்க வேண்டும். நாட்டின் பெரும் பகுதிகளில் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். முனிவனுக்கும் பிக்ஷுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. சீடனுக்கு குருவாகவும் அரசனுக்கு ஆலோசகராகவும் இன்னும் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருப்பவர் முனிவர். உலகத்தை துறந்து உலகத்துடன் தொடர்பில்லாமல் அலைந்து திரிபவர் பிக்ஷு. உலகம் சம்பந்தமான தனது கடமைகளை முடித்த கற்றவன் வானப்பிரஸ்த வாழ்வு முறையை, உலகத்தை துறந்து காட்டில் வசிக்கும் வாழ்வு முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்பங்களுக்கான தனது பசியை குறைத்து கொண்டு செல்வம் சேர்ப்பதில் விருப்பத்தை தவிர்த்து வர வேண்டும். இந்த வாழ்வு முறையை அனுசரித்து வரும்போது இறந்து போகும் மனிதர் தனது 10 தலைமுறை மூதாதையர்களையும் வழித்தோன்றல்களையும் தெய்வீக தன்மையடைய செய்கிறான். அஷ்டகன் கேட்டான், எத்தனை வகையான முனிவர்கள் பேசா நோன்பை நோற்பவர்களாக இருக்கிறார்கள்? யயாதி கூறினான், முனிவன் என்பவன் ஒன்று கானகத்தில் வசித்தாலும் அருகில் வாழுமிடம் இருக்க வேண்டும், அல்லது அவன் வாழுமிடத்தில் வசித்தாலும் அருகில் கானகம் இருக்க வேண்டும். அஷ்டகன் கேட்டான், முனிவன் என்றால் என்ன? காட்டில் வாழும்போது வாழுமிடம் சம்பந்தமானவற்றையும் வாழுமிடத்தில் இருக்கும்போது காடு சம்பந்தமானவற்றையும் ஒருவனால் எவ்வாறு அடைய முடியும்?